இதுதான் ஜாதி மல்லியோட கட்டிங் போட்டு நர்சரியில கிடைக்கிறது. இந்த ஒரு பாக்கெட் வந்து 20 ரூபாய். இந்த மாதிரி இந்த தண்டு வந்து நல்லா திக்கா இருக்கிறதா பார்த்து வாங்கிக்கோங்க, அப்பதான் நல்லது. உங்களுக்கு தெரிஞ்சவங்க வீட்டுல இந்த கொடி இருந்ததுன்னா நீங்க பதியம் போட்டு கூட அவங்க கிட்ட இருந்து வாங்கிக்கலாம். கிடைக்காதவங்க நர்சரியில இருந்து வாங்கிக்கோங்க. இந்த ஜாதி மல்லியை நடவு செய்யறதுக்கு இந்த மாதிரி ஒரு பெரிய பாக்ஸ் எடுத்துக்கோங்க. அதுல நிறைய ஓட்டை போட்டுக்கோங்க, அப்பதான் மழை நாள்ல செடி அழுகாம இருக்கும். அதுக்கப்புறம் அதுல என்னென்ன கலக்கலான்னு பார்க்கலாம். இது நான் தயாரிக்கிற இயற்கை உரம், அதுல ஒரு பங்கு. இது மண்புழு உரம், இதுல ஒரு பங்கு. மண்புழு உரம் இல்லைன்னா மக்கிய சாணம் ஒரு பங்கு எடுத்துக்கலாம். இது தேங்காய் நார் கழிவு, இதுல இருந்து ஒரு பங்கு. இது மணல், இது தோட்டத்துல இருக்கிற மணல், இல்லைன்னா வீடு கட்டுற இடத்துல எங்கேயாவது கிடைக்கும், அதை எடுத்துக்கோங்க. இது 4லயும் ஒரு பங்கு எடுத்துக்கணும். நான் இப்ப 2 பங்கு வச்சிருக்கேன், ஏன்னா இந்த ஜாடி பெருசா இருக்கிறதுனால நிறைய எடுத்து வச்சிருக்கேன். அது கூட உயிர் உரங்கள் ட்ரைகோடர்மா விரிடி, இது வந்து பாஸ்போபாக்டீரியம், அசோஸ்பைரிலம், உங்களுக்கு அது மாதிரி எது கிடைக்குதோ அதுல இருந்து ஒரு கை அளவுக்கு எடுத்துக்கோங்க. அப்படி எதுவும் கிடைக்கலன்னா போடணும்னு அவசியம் இல்லை, மோர் கூட கரைச்சி தெளிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இது வேப்பம் புண்ணாக்கு ஒரு கை அளவுக்கு போடுங்க. இது அந்த உயிர் உரங்கள் ஒரு கை அளவுக்கு எல்லாமே சேர்த்து இதை எல்லாத்தையும் கலந்து இந்த தொட்டியில போட்டு நம்ம தண்ணி தெளிச்சுட்டே வரணும் ஒரு வாரத்துக்கு. அப்பதான் நுண்ணுயிர்கள்லாம் நல்லா பெருகி செடிக்கு சத்து கிடைக்கிறதுக்கு ஏதுவா இருக்கும். அது வரைக்கும் நம்ம இந்த செடியை நம்ம தோட்டத்திலேயே வச்சிருக்கணும், நம்ம சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி அதை பழக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் தான் நம்ம அதை நடவு செய்யணும். இப்ப ஒரு வாரம் ஆயிடுச்சு, மண்ணில் நுண்ணுயிர்கள்லாம் நல்லா வளர்ந்து செடி நடுற அளவுக்கு ஏத்த மாதிரி இருக்கு. இப்ப எப்படி நடுறதுன்னு பார்ப்போம். இப்போ இந்த பாக்கெட்ல இருக்கிற இந்த கவரை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடணும். இப்போ செடி கவர் எடுத்து ரெடியா இருக்கு. இந்த செடி தான் இப்ப நம்ம நடவு செய்ய போறோம். இதை அப்படியே இது வச்சு மண்ணு இதுல மூடிட வேண்டியதான். இது நல்லா இப்படி அழுத்தி விடணும் செடியை சுத்திலும். அதுக்கப்புறம் இங்க மேல வந்து கயிறு கட்டி இத செடியில இப்படி வச்சு கட்டி விட்டணும், அப்பதான் ஈஸியா கொடி ஏறும் மேல. இப்போ நட்டுட்டு கொஞ்சம் தண்ணி ஊத்திடணும். இப்படி நட்டுட்ட பிறகு இந்த பாக்ஸ்ல 4 பக்கமும் குச்சி நட்டு அதுக்கு மேல இந்த மாதிரி வேஸ்டா இருக்கிற சைக்கிளோட வீல் நம்ம வச்சு கட்டிட்டோம்னா கொடி அதுல ஏறி நல்லா ரவுண்டா எல்லா பக்கமும் பரவி நிறைய பூ பூக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க. நான் இது உங்களுக்கு மாடலுக்கு தான் இது காமிச்சிருக்கேன். எங்க வீட்டுல வந்து தரையில இருந்தே கொடி வந்திருக்கு. நான் இப்போ அதை பத்தி எப்படின்னு காமிக்கிறேன். ஒரு சின்ன பள்ளம் எடுத்து தரையில அதுல வச்சிருக்கேன். இது எங்க வீட்டுல 8 வருஷமா எங்க வீட்டுல இருக்கு இந்த ஜாதி மல்லி கொடி. இதுக்கு நான் எந்த உரமும் கொடுக்கறது இல்ல, தண்ணி கூட ஊத்துறது இல்ல. இதுதான் ஒரு நன்மை நமக்கு, தரையில வச்சு வளர்க்கறதுனால. நம்ம எந்த பராமரிப்பும் இதுக்கு செய்யணும்னு அவசியம் இல்ல, எப்போ முடிஞ்சா செய்யலாம், இல்லைன்னா விட்டுடலாம். தரையில இருந்து மேல வந்திருக்கு 2வது மாடிக்கு. இதை நான் எப்படி வச்சிருக்கேன்னா, மாடிக்கு உள்ள இந்த கொடி எடுத்துட்டு வந்தா நிறைய இடத்த அடைச்சுக்கும்னு சொல்லிட்டு இந்த கைப்பிடி சுவருக்கு வெளிப்பக்கமா நான் வந்து இதை வச்சிருக்கேன். அங்க பாருங்க, இங்க ஒரு கம்பி வலை போட்டு அந்த கம்பி வலைய ஒரு கட்டு கம்பி வச்சு கட்டியிருக்கேன். இந்த பிளாஸ்டிக்ல வந்து பைப்பு போட்டு இதை கட் பண்ணி அதுலதான் அந்த கம்பியை வந்து கட்டி வச்சிருக்கேன். நீங்க இரும்பு பைப் இருந்தா கூட அதுல கூட இந்த மாதிரி கட்டிக்கலாம். இந்த சப்போர்ட்ல தான் இப்போ இது மாடிக்கு வெளியில இருக்கு இந்த கொடி. அதனால இங்க நிறைய இடம் எனக்கு கிடைக்குது. இப்போ இந்த கம்பி வலையில இது படறதுக்கும் நல்லா வசதியா இருக்கு. கொடி ஏறிட்டு இருக்கும் போது இந்த மாதிரி திடீர்னு பூ மாதிரி வரும். பூ வர அறிகுறி, அதாவது இது பார்த்தா பூ வருது இல்லையா, இந்த மாதிரி தெரியும். இப்படி தெரிஞ்சதுன்னா நாம இத கிள்ளி எடுத்துடணும். பூ பூக்க விட்டோம்னா கொடி வளர்றதுக்கு ரொம்ப லேட்டாகும் மேல ஏறுறதுக்கு. அதனால இதை கிள்ளி எடுத்துடணும் இந்த மாதிரி.
அப்போ நிறைய கிளைகள், இங்கேயும் கிளைகள் வரும், இந்த இடத்துலயும் நிறைய கிளைகள் வந்து கொடி ஈஸியா ஏறும். அப்புறம் இந்த மாதிரி இப்படி கொத்து கொத்தா இதுல பூக்கள் வரும். அந்த பூ பூத்து முடிச்சு அதுக்கப்புறம் இங்க கிள்ளி விடக்கூடாது, ஏன்னா இதோட இது முடியாது. இதுல வந்து அப்படியே பஞ்ச் பஞ்சா வரும். இது பாருங்க, இந்த மாதிரி இவ்வளோ அளவுக்கு இதுல வந்து பூ வரும். நம்ம அதை ஆரம்பத்திலே கிள்ளிட்டோம்னா இவ்வளோ கிளைகள் வந்து பூ வராது. அதனால பூ சீசன் முடியும் போது நம்ம இதெல்லாம் கிள்ளுனா போதும். இதுக்கு இப்போ பொங்கல் வரும்போதெல்லாம் இதோட சீசன் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிரும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா, இதுல இப்படி இருக்கிற காஞ்சி போன கிளைகள் பாருங்க, நிறைய காஞ்சி இருக்கு பாருங்க, இந்த மாதிரி காஞ்சி போன கிளைகள். அதுக்கப்புறம் இப்போ நல்லா பெருசு பெருசா வளர்ந்து இருக்கு இல்லையா, பூத்து முடிச்சிட்டு இந்த மாதிரி கிளைகள் எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணிட்டு இத வந்து ஃப்ரீ பண்ணாதான் அடுத்த சீசனுக்கு புது புது கிளைகள் வந்து நிறைய பூ பூக்கும். சரி, இத கட் பண்ணும்போது எந்த இடத்துல கட் பண்ணணும் அப்படின்னா, இங்க பாருங்க, இந்த கிளையில வந்து பிரவுன் கலர் வருது இல்லையா, பிரவுன் கலர் முடிஞ்சு எங்க வந்து கிரீன் ஆரம்பிக்குதோ அந்த இடத்துலதான் நம்ம கட் பண்ணணும். இப்ப பாருங்க, இங்க பிரவுன் முடிஞ்சு இங்க கிரீன் வருது. இந்த மாதிரி இடத்துலதான் நீங்க எல்லா கிளைகளையும் பார்த்து பார்த்து கட் பண்ணணும். அப்போ அதுக்கப்புறம் புது துளிர் வந்து அதுக்கு அடுத்த சீசன்ல நிறைய பூ வரும். இந்த மாதிரி வாசனை பூக்களுடைய கொடிகளை நம்ம வீட்டுல வளர்க்க கூடாது, வளர்த்தா அதுல பாம்பு வரும் அப்படின்ற ஒரு தவறான நம்பிக்கை இருக்கு. அது ஏன்னா பாம்பு இந்த பூவோட வாசனைய பார்த்து இந்த கொடிக்கு வர்றதில்ல. அப்ப ஏன் வருது? எதனாலனா இதுல வந்து அடர்த்தியா இருக்குல்ல, ஒரு புதர் மாதிரி, இதுல வந்து அவங்க தங்கறதுக்கு யாரு, இந்த அரணை, ஓணம், பல்லி, எலி அதெல்லாம் வந்து இதுல வசதியா தங்கிக்குவாங்க. அவங்கள வந்து இரையாக்கிக்க தான் பாம்பு இந்த கொடிக்கு வருது. பாம்பு இந்த பூவோட வாசனையெல்லாம் நுகர்ந்து வர்றது கிடையாது. அதுக்கு தேவையான இறை இங்க இருக்கிறதுனாலதான் அது இங்க வருது. அதனால நம்ம வந்து இந்த கொடிய இந்த காஞ்ச கிளைகள் இல்லாம, அது மாதிரி ரொம்ப அடர்த்தியா இல்லாம நல்லா கட் பண்ணி வச்சிருந்தோம்னா அது மாதிரி அந்த பிரச்சனை வராது. இப்ப பாருங்க, தேவையில்லாத கிளைகள், காஞ்சி போன கிளைகள் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி கட் பண்ணி வச்சிருக்கேன். இதுக்கப்புறம் இதுக்கு நம்ம கிட்ட இருக்கிற உரம் ஏதாவது என்னென்ன இருக்கோ அதை வந்து செடிக்கு அடியில வச்சு விடுங்க. நான் வந்து லிக்விட் ஃபெர்டிலைசர், அதாவது மீன் அமிலம், பஞ்சகவ்யா அந்த மாதிரி தான் கொடுக்க போறேன். அந்த மாதிரி ஒரு தடவை கொடுத்துட்டு விட்டா அதுக்கப்புறம் நல்லா துளுர்த்து நிறைய பூ வர ஆரம்பிக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.